பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. நீதிமொழிகள் 26 அதிகாரம் 11 நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புகிறான். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஞானமே ஞானம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அவருடைய சத்தியத்தை நாம் தியானித்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு திரும்பவும் நாம் மூடத்தனத்திற்கு திரும்ப கூடாது என்று ஆண்டவர் கடிந்து உரைக்கிறார். நாய் தான் கக்கினதை திரும்புவது போல நம்மை எல்லாவித மூடத்தனத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவித்து அருமையாக நடத்துகிற அந்த தேவனுக்கு முன்பாக நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை, நம்மை அழகுபடுத்தி பார்க்கிற தேவனை நாம் தொழுது கொண்டு அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் செய்து வருகிற எல்லா துன்மார்க்கத்தனத்திலிருந்தும் எங்களை விடுதலை செய்து ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாக மூடத்தனத்திற்குள்ளே திரும்பாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும்படியாக இச்சைப்பிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான மூடத்தனம் அடிமைத்தனத்திலிருந்தும் ஆண்டவரே நிரந்தரமாய் எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே, இதுவரை நாங்கள் உம்மை துக்கப்படுத்தின எல்லா காரியத்திலிருந்தும் எங்களை விடுவித்து ரட்சித்து பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். விசுவாசித்து தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.